ஸோ ஹாய் வெல்கம் பேக். ஸோ நேற்று டே வந்துட்டு ரொம்பவே அப்செட் எங்களுக்கு முடிஞ்சது. ஸோ ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி போகிற வழியில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆனதுனால கம்ப்ளீட் அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு ஜான்சன் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டோம் ரெண்டு பேருமே. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மாதவரம் வரைக்கும் தான் போயிட்டு இருந்தோம். அவ்வளோ தூரம் மாதவரத்துக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 15-16 கிலோமீட்டர்ஸ், 15 to 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்திருக்கும். ஸோ ரீச் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஆன் த வேல வந்து வண்டி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. நடுவில் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் டேங்க் கடியிலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஷார்ட் ஆகிட்டு வயர் கிட்ட எல்லாமே வந்துட்டு எரிஞ்சிருச்சு. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல வயரிங் கிட்ட வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புகை வந்ததுலேயே பவர் ஆஃப் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு நிறுத்திட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷெட் இருக்கான்றது தேடி பார்த்தோம், கிடைக்கல. எங்கேயுமே மெக்கானிக் ஷெட் அந்த நேரத்தில் வந்து ஏன்னா 12:30 to 1 o'clock அந்த ரேஞ்சில் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ அங்கே ரீச் ஆகும்போது வந்துட்டு எந்த மெக்கானிக் ஷெட் எதுவுமே வந்து ஓப்பனாக இல்லை. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி கேட்டு பார்த்தோம். பை காட் சேக் அவர் வந்துட்டு அந்த நேரத்தில் கடையில் தான் இருந்தார், ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாரு. அவரோட கஸ்டமரோட வண்டியை ரெடி பண்ணிட்டு இருந்தார், அதனால ஓப்பனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால வந்துட்டு அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொன்னோம். நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம், வந்துட்டு பாருங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வண்டி பெட்ரோல் டேங்க் அவுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்துட்டு வயரிங் கிட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேமேஜ், கம்ப்ளீட்லி பர்ன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி போட முடியாது, புதுசு தான் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அங்கேயே பிளான் கம்ப்ளீட்டாக நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்துட்டு இந்த வண்டிக்காக தான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வயரிங் கிட் 350Xோட தண்டர்பர்ட் 350Xோட வயரிங் கிட் வந்துட்டு நிறைய சர்வீஸ் சென்டர்ல இல்லை. ஸோ எங்களை கேட்டு பார்த்தோம்னா எதுக்குமே கிடைக்கல. ஸோ B6 இன்ஜினோட சர்வீஸ் இது வயரிங் கிட் அது. ஸோ அந்த வயரிங் கிட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கடைசியில் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து புதுப்பேட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பேட்டில் 2 கடையில் கேட்டு பார்த்தோம். ஒன்று வந்து நூறு ஆட்டோமொபைல்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஷெரீஃப் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்டு கேட்டோம். நூறுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அது வந்து BS6 கிடையாது, BS4ஓட வயரிங் கிட் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வண்டிக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால அதுவும் இதுவாகிடுச்சு. ஷெரீஃப் ட்ரேடர்ஸில் போய் கேட்கும்போது வந்துட்டு இருந்தது, பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். 3500 கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி இது பண்ணி அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம். ஸோ ரேட் கொஞ்சம் ஓகேவா வந்தது. அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வயரிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாற்றி வண்டி ஒரு ஜெனரல் செக்கப்பும் கம்ப்ளீட்டாக பண்ணி ரெடி பண்ணியாச்சு.
soon my செல்லக்குட்டி இஸ் பேக். ஸோ செல்லக்குட்டி நேற்று எனக்கு ப்ராப்ளம் கொடுத்து இன்னைக்கு செல்லக்குட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லாத மாதிரி பண்ணியாச்சு. இப்போ என் செல்லக்குட்டி பக்காவாக ரெடியாக இருக்கா போல. அடுத்தது பிளான் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு ஹைதராபாதோட ட்ரிப்பை வந்து பிளானில் ஆல்ல தான் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு we are just thinking of. Stay tuned. வருது கண்டிப்பாக அடுத்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்ளி next 2 days அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிடுவோம். Stay tuned on 360 degree entertainment for you. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் தோஸ். நானும் உங்களாக இருந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய்.